Dear 12th standard applied maths students, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் நம்பர் 3. டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம போட போட உங்களுக்கே வந்துடும். எஸ், வில் ஸ்டார்ட் வித் டிஃப்ரென்சியேஷன் எக்ஸாம்பிள் 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. y is equal to square root of 1 plus square root of 1 plus x square. This is your question. x square இல்லை x power 4 இருக்கு. எஸ், ஸோ x power 4 ஸ்கொயர் ரூட் இருந்தாலே ஃபர்ஸ்ட் அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ ஆன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், பண்ணினா என்ன ஆகும்? ஸோ y வந்து y ஸ்கொயர் ஆயிரும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4ன்னு இருக்கும். ஸோ இந்த 1 நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? y ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4. அகெயின் ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக அகெயின் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணினா என்ன ஆகும்னு பாருங்கள். Yes. So y square minus 1 the whole square which is equal to 1 plus x power 4 னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ பவரில் யார் இருக்கா? 2 இருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனும் எக்ஸில் இருந்து டிஃப்ரென்சியேஷனும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக இருந்தால் ஜஸ்ட் 1 மட்டும் பண்ணினா போதும். அதாவது இந்த ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா போதும். பட் ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் y இருக்குது, டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்குன்னா ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால dy by dxன்னு கிடைக்கும். ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. எஸ், நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ பவரில் 2 இருக்குது. அந்த பவரில் இருக்கிற 2 ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரலாம். 2 டைம்ஸ் y ஸ்கொயர் மைனஸ் 1 பவரில் 1 வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணினா என்ன வரும்? 2y dy by dx. அகெயின் நீங்கள் பாருங்கள், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் பவர் 4, 4x cube. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இங்கே டிஎக்ஸ் பை டிஒய் எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபங்க்ஷனே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் தான் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 into 2 will be 4y, y square minus 1 dy by dx which is equal to 4x cube. I can cancel 4 and 4. வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ y times y square minus 1 dy by dx equal to x cube. அதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை சால்வ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பை, டேக் கேர்.